விலைவாசி, இஎம்ஐ, விலைவாசி, இஎம்ஐ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பாரம் எப்ப குறையும்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு இந்த பாரம் குறையுமான்னு. அப்ப உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, வால்டன் என்ற ஒரு நிறுவனத்தை அறிமுகப்படுத்த போறோம். இந்த நிறுவனம் என்ன செய்யும்னா, ஆம், உங்களோட வாழ்க்கையின் ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வால்டன் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு, ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு. ரெண்டு, ஆம், பொருளாதார அப்படி சிலர் சொல்லுவாங்க, சார் நான் கர்ணன் பரம்பரை, எனக்கு கௌசன் குண்டலத்தோட பிறந்திருக்கேன், எனக்கு நோயே வராது, எனக்கு ஒரு காற்று இருக்கு, இந்த காற்று காமிச்சாலே நோய் போயிரும் சொன்னா அப்ப உங்களுக்கு வால்டன் தேவைப்படாது. சிலர் என்ன சொல்லுவாங்க சொன்னா, நான் பரம்பரை கோடீஸ்வரன், பேங்கை தவிர்த்து வீட்டுல பீரோலையும் தலகாணி கீழையும் அளவுக்கு மிஞ்சின பணம் இருக்கு, ஒன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு ஏழு ஏழு தலைமுறை நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு பணம் இருக்கு, உங்களுக்கு வால்டன் தேவையில்லை. ஆனா அன்றாடம் உங்களுக்கு இஎம்ஐ பாரம், கடன் பாரம், சொந்த வீடு இல்லை, பொருளாதார ரீதியில கஷ்டப்பட்டு இருக்குங்களா, வால்டன் சரியான வாகனம். இப்ப வாங்க நம்ம வால்டனை பார்ப்போம். வால்டன் ஃபவுண்டர், இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சது டாக்டர் இஸ்மாயில் சியானி, ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட். மேடம் நூர் ஜஹீரா, கோ-ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட். டாக்டர் இஸ்மாயில் ஒரு பிஸ்னஸ் மேன். 20 வருஷத்துக்கு மேல இந்த நேரடி விற்பனையில அனுபவம் இல்லை. இன்னைக்கு அவரோட அனுபவம் மூலியமா வால்டன் 10 நாட்டுல பெரிய அளவுல வளர்ந்துட்டு வருது. வால்டன் வால்டன் மட்டும் இல்ல, டத்து இஸ்மாயிலும் நிறைய அங்கீகாரம் பெற்ற ஒரு நபர். ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஹெட், இந்த வால்டன் சரியான உண்மையான நபர் கையில இருக்கு. இன்னைக்கு வால்டன் ஆரம்பிச்சது 2018. இன்னைக்கு பெருமையா சொல்லலாம், இந்த சிறு நிறுவனம் 2018 ஆரம்பிச்ச நிறுவனம் இன்னைக்கு 10 நாட்டுல இயங்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு 3 வேர்ஹவுஸ், 180க்கு மேல ஸ்டாஃப் இருக்காங்க. இந்த 180 ஸ்டாஃப் என்ன செய்யறாங்கன்னா, உங்க வியாபாரத்துக்கு உதவியா இருக்கிறதுக்கு வால்டன் 180க்கு மேல ஸ்டாஃப் வச்சிருக்காங்க. அதுலயும் பார்த்தோம்னா வால்டன் பார்த்தோம்னா நம்ம தான் இந்த பிளாக் ஜிஞ்சர், அதாவது கரி இஞ்சி சம்பந்தப்பட்ட பொருள்ல நம்ம தான் மார்க்கெட் லீடர். உலக அளவுல உலக அளவுல வால்டன் தவிர்த்து வேற எங்கேயும் எந்த நாட்டிலையும் பிளாக் ஜிஞ்சர் அதிகமா விற்பனை செய்யற நிறுவனம் இல்லை. அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், வால்டன் பிளாக் ஜிஞ்சர் பொருளுக்கு மார்க்கெட் லீடர். இது நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா மலேசியால, ஷாலாம்ல. மலேசியால நம்மளுக்கு 4 கட்டடம் பிரான்ச் இருக்கு. ஸோ இந்த 5 ஆஃபீஸும் கேஷா கேஷா வாங்கின ஒரு நிறுவனம். இப்ப என்ன சொல்ல வரோம்னா, வால்டன் ஒரு கடன் இல்லாத நிறுவனம். இது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, நம்ம என்ன சொல்றோம்னா, யாரெல்லாம் யாரெல்லாம் வால்டனை சான்று வருங்களோ அவங்களுக்கு நம்மளோட நோக்கம் என்னன்னா, நீங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். அதுக்காக முன் உதாரணமா இந்த நிறுவனம் இருக்கு, வால்டன் கடன் இல்லாத நிறுவனம். இது நம்மளோட இன்டர்நேஷனல் ஹெச்கியூ தாய்லாந்துல 7 மாடி கட்டடம். கம்போடியால நம்மளுக்கு $1 மில்லியன் சொந்த கட்டடம் இருக்கு. இந்தியாவில் நம்மளுக்கு டி நகர்ல நம்மளுக்கு நம்மளோட ஹெச்கியூ இருக்கு, இந்தியா ஹெச்கியூ. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 6 ஆண்டுல
வால்டனுக்கு 23 இன்டர்நேஷனல் ஆபீஸ் இருக்கு. இந்த அத்தனை ஆபீஸும் எதுக்கு? உங்களுக்கு இன்டர்நேஷனல் வியாபாரம் செய்யறதுக்கு இந்த 23 ஆபீஸ் தயாரா இருக்கு. ஸோ நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த 10 நாட்டுல வால்டன் வியாபாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. இது நம்மளோட இந்தியா ஹெச்கியூ எங்க இருக்கு? டி நகர்ல. நம்ம வால்டன் ஆரம்பிச்சதே, இந்தியாவில் ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா முழுதும் வால்டனோட பிளாக் ஜிஞ்சர் பொருள் போயிட்டு இருக்கு. இது நம்மளுக்கு உள்ள அப்ரூவல்ஸ், இந்தியால வியாபாரம் செய்யறதுக்கு அங்கீகாரங்கள். இது நம்மளோட நிகழ்ச்சிகள். வால்டனை பார்த்தோம்னா எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, புருனாயிலேருந்து, லாவோஸ்லேருந்து, இந்தியா, கம்போடியா, இந்தோனேஷியா, எல்லா நாட்டிலும் பெரிய வரவேற்பு. இப்ப சில நாட்டில் நீங்க கேட்கும்போது, எதுக்காக வால்டனுக்கு இவ்வளவு வரவேற்பு? எல்லா நாட்டிலும் பொதுவாகவே என்ன சொன்னா, வால்டன் ஒரு உண்மையான நிறுவனம், உண்மையான பொருள் விற்பனை செய்யற நிறுவனம், உண்மையான கமிஷன் பிளான். அதனால இந்த உண்மையான நிறுவனம், உண்மையா பிசினஸ் செய்யற நிறுவனத்துக்கு ஆதரவு அதிகம். ஸோ எங்க போனாலும், அது மட்டும் இல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா வால்டன்ல யாரெல்லாம் உழைப்பு போடுறாங்களோ அவங்களுக்கு அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும். நம்மளோட அங்கீகாரம் எங்கன்னா இன்டர்நேஷனல் அங்கீகாரம், இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன். கம்போடியா, ஜகார்த்தா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மலேசியால 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்துல விசா 2025 நடக்கும். இதுல யாரெல்லாம் உண்மையா உழைக்கிறாங்களோ, யாரா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 3000 பேர் மத்தியில நிச்சயமா அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ வால்டன் ஒரு உண்மையான பிஸ்னஸ், உண்மையான நிறுவனம், உண்மையான அங்கீகாரம். யாரெல்லாம் உண்மையா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு வால்டன் 10 நாட்டுல வளர்ந்துருக்குன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இது முக்கிய காரணம் என்ன? இன்னைக்கு இந்த அளவுக்கு 10 நாட்டுல கொடி பிடிச்சுக்கிட்டு பறந்துகிட்டு போயிருக்கும். பெரிய அளவுல வளர்ந்துகிட்டு வருது. இந்தியாவில் கூட இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்துட்டு வருது. என்ன காரணம்? முக்கிய காரணம் நம்மளோட பொருள். முதல் சொன்னது போல, உலகத்திலே அதிகமா பிளாக் ஜிஞ்சர், அதாவது கரு இஞ்சி சம்பந்தப்பட்ட பொருள் விற்பனை செய்யற ஒரே நிறுவனம் வால்டன். இதுக்கு நீங்க ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம தான், வால்டன் தான் மார்க்கெட் லீடர். அப்ப சிலர் சொல்லுவாங்க, சார் பிளாக் ஜிஞ்சர் புதுசா இருக்க, நான் இஞ்சி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க இந்தோனேஷியாலாம் போயிட்டு இருந்தாங்கன்னா சிகப்பு இஞ்செல்லாம் இருக்கும். அப்ப இது என்ன புதுசா இருக்கு பிளாக் ஜிஞ்சர்? நம்மளுக்கு புதுசா இருக்கலாம், உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா இது நேற்று தோன்ற ஒரு பொருள் இல்ல. தாய்லாந்துல பிளாக் ஜிஞ்சர் 1000 ஆண்டுக்கு முன்னாலே இந்த பிளாக் ஜிஞ்சர் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்திட்டு வராங்க. 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 1000 ஆண்டா இந்த பிளாக் ஜிஞ்சர் பயன்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, நீங்க 1976 2020 இருக்கும் ஏறக்குறைய 200க்கு மேல ஆய்வு இந்த பிளாக் ஜிஞ்சர் ஆரோக்கியத்துக்கும், ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ஆய்வு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் பிளாக் ஜிஞ்சர் மூலியம் பார்த்தீங்கன்னா, அலர்ஜி, ஆஸ்மா, கவுட், டயரியா, டிசென்ட்ரி, டயபெட்டிஸ், ஆன்டி கேன்சர், அலர்ஜி ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி பல நம்மளுக்கு பல நோய்க்கு பிளாக் ஜிஞ்சர் மூலியமா ஆய்வு எடுத்திருக்காங்க. இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஹிண்டாவி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன், எவிடென்ஸ் பேஸ்ட் காம்ப்ளிமெண்டரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிளாக் ஜிஞ்சர்ல ஆய்வு செய்யறாங்க. எதுக்கு? கேன்சர் வராம இருக்கிறதுக்கு. இப்போ உலக அளவுல என்ன சொல்றாங்கன்னா 10 பேர்ல ஒரு 4 பேத்துக்குலாம் கேன்சர் வருது. கேன்சர் இன்னைக்கு அதிகமா
பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி. அப்ப இந்த ஹிண்டாவி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆய்வுல பாக்குறாங்க, யாரெல்லாம் பிளாக் ஜிஞ்சர் பயன்படுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு கேன்சர் வராம இருக்கிறதுக்கு. இன்னொரு ஆய்வு, ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி, அவங்க என்ன செய்றாங்க, இந்த ஜப்பான்ல ஆய்வு செய்றாங்க. இந்த ஜப்பான்ல ஆய்வு செய்யும்போது அவங்க பாக்குறாங்க, இந்த விஸ்ரல் ஃபேட், நம்மளோட அப்டாமன், வயிறு, குடல், வயிறு, இந்த அப்டாமன் சம்பந்தப்பட்ட அஹ், கொழுப்பு, இதுதான் நம்மளுக்கு பெரிய நோய் கொடுக்கும். ஸோ இந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொரு ஆய்வு பப்மேட்ல பார்த்தாங்கன்னா, வாஸ்குலர் ஃபங்க்ஷன், அதாவது யாருக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு, ஹார்ட் நல்லா இருக்கிறதுக்கு, உங்க பிளட் சர்க்குலேஷன் சரிப்படுத்துறதுக்கு. இன்னொரு ஆய்வுல அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஜிஞ்சர், சுகர் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆய்வு இல்லை, ரெண்டு ஆய்வு இல்லை, நிறைய ஆய்வு செய்யறாங்க. இப்ப கூட மாதத்துக்கு மாதம் ஏதாவது ஒரு நாட்டுல பிளாக் ஜிஞ்சரை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. இது மலேசியால எப்ப 13 ஜூலை 2025 ஸ்டார் பேப்பர், இது மலேசியால முக்கியமான நியூஸ் பேப்பர் என்ன சொல்றாங்க, பிளாக் ஜிஞ்சர் டு காம்பேட் கேன்சர். இந்த பிளாக் ஜிஞ்சர் பயன்படுத்துறதுனால கேன்சர் வராம, கேன்சர் இல்லாத வாழ்க்கை வாழலாம். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நோயிலே கொடுமையான நோய் கேன்சர். இன்னைக்கு கேன்சர் வராம இருக்கிறதுக்கு பிளாக் ஜிஞ்சர் ஒரு தீர்வு கொடுக்குதுன்னா, அப்ப மித்த நோயெல்லாம் எப்படி? தலைவலி, முட்டி வலி, கால் வலி. சிலருக்கு போன வாட்டி நான் சென்னையில் இருக்கும்போது ஒருத்தர் கேட்டு, சார் வயிற்றுச்சலுக்கு இருக்குமான்னு. எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இந்த பிளாக் ஜிஞ்சர் நிறைய ஆய்வு. அப்ப வால்டன் நம்ம என்ன செய்யறோம்னா, இது பிளாக் ஜிஞ்சர் பவுடர் இல்லை. சிலர் கேட்பாங்க, சார் நான் வீட்டில் பிளாக் ஜிஞ்சர் வாங்கி அரைச்சி அதல்ல, இது பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட். நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த பிளாக் ஜிஞ்சர் எடுத்து அதில் இருக்க நச்சு பொருள்லாம் எடுத்துட்டு பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட், த பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் டெக்னாலஜி இன் த வேர்ல்ட். ஸோ இது யாருனாலையும் தயாரிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த டெக்னாலஜி வச்சு இந்த பயோஃப்ளேவனைட்டும் மெத்தாக்சிஃப்ளேவோன் 2 மடங்கு வேலை செய்யும். ஸோ இந்த டெக்னாலஜி பயன்படுத்துறதுனால தான் இந்த வால்டன்ல உள்ள பிளாக் ஜிஞ்சர் இந்த அளவுக்கு வேலை செய்யுது. ஸோ நம்மளோட முக்கிய பொருள் VR4 கேப்சூல். இந்த VR4 கேப்சூல் 100% பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த பிளாக் ஜிஞ்சர், இந்த VR4 என்ன செய்யும்னா, ஒன்று ரத்தத்தை சரிப்படுத்தும், பிளட் சுகர், அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த சரிப்படுத்தும், சுகரை குறைக்கும். ரெண்டாவது ஆன்டி கேன்சர் இஃபெக்ட், கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு. இந்த எலும்பு எலும்பு சம்பந்தப்பட்ட முட்டி வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு சரிப்படுத்தும். ரெண்டாவது ரத்த அழுத்தம், பிளட் பிரஷரை சரிப்படுத்தும். நரம்பு சம்பந்தப்பட்ட, நர்வ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆனா முக்கியமா நீங்க பார்த்தோம்னா சுகர். இப்ப சுகர்னு சொல்லும்போது இந்தியாவில் நிறைய சுகர் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இதான் முக்கியமான பொருள். என்னோட ஃபிளாக் பேரர் 100% பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ ஒரு பாக்ஸ்ல, நம்ம ஒரு பாட்டில்ல 50 கேப்சூல் இருக்கு. வெஜிடேரியன் கேப்சூல் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ இதுல நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட VR4 கேப்சூல் AAA, எனிபடி, எனி டைம், யார் வேணாலும் எங்க இருந்தாலும் சரி, இந்த பிளாக் ஜிஞ்சர் அவங்களுக்கு வேலை செய்யும். ஸோ முதல்ல என்ன சொல்லியிருந்தோம்னா, பிளாக் ஜிஞ்சர் சுகர் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும் சொல்லும்போது, மலேசியால ஒரு ப்ரொஃபஸர், டாக்டர், ஒரு யூனிவர்சிட்டியில டாக்டர் சப்ரீன் உள்ளவர், அவர் என்ன சொன்னார்னா, இந்த பிளாக் ஜிஞ்சர் சுகர் இருக்கிறவங்க பயன்படுத்தினா சுகர் இறங்குனா, சுகர் இல்லாதவங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த VR4, வால்டன் VR4 எடுத்து போயிட்டு ஆய்வு செய்யறாரு. அவர்
என்ன செய்யறாருன்னா 2 குரூப்பா பிரிக்கிறாரு. ஒண்ணு சுகர் இருக்கிறவங்க, 2 சுகர் இல்லாதவங்களுக்கு. அன்றாடம் காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஒரே ஒரே நிலையில அவங்களுக்கு இந்த கேப்சூல் கொடுத்துட்டு வர்றாரு. கொடுத்து கொடுத்து ஆய்வு செய்யறாங்க, கொடுத்து ஆய்வு செய்யறாங்க. இந்த ஆய்வு முடிவுல என்ன பாக்குறாருன்னா, சுகர் இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்கும் 100% அவங்களோட சுகர் இறங்கி இருக்கு. அப்புறம் இந்த சுகர் இல்லாதவங்களுக்கு அவர் ஆய்வு செய்யறாரு. அவர் செக் பண்ணும்போது இந்த சுகர் இல்லாதவங்களுக்கு சுகர்ல மாற்றம் இல்லை. அப்ப அந்த ஆய்வு முடிவுல என்ன சொல்றேன்னா, யாரெல்லாம் யாரெல்லாம் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க VR4 பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் பயன்படுத்தினா அவங்க சுகர் குறையும். இந்த ஆய்வு என்ன செய்யறாருன்னா மெடிக்கல் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்றாரு. அப்ப எங்க? ஒன்னு தாய்லாந்துல, 2 போலண்ட்ல, யூரோப்ல. அப்ப இந்த ஆய்வு இந்த மெடிக்கல் ஜேர்னல்ல வரும்போது இது என்னன்னா டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம கையில என்ன இருக்கு? பிளாக் ஜிஞ்சர் VR4 பல நோய்க்கு பல பிரச்சனைக்கு சரிப்படுத்தினாலும் இருந்தாலும் சுகருக்கு ஏன்னா ஏன் இது சுகருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, உலகத்திலே நம்பர் 1 கிங்னு சொன்னா இந்தியா. இன்னைக்கு 212 மில்லியன் கேசஸ் சுகர். அதனால நீங்க இந்தியா போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் காலையில நிறைய பேர் அப்படி நடந்துட்டு இருப்பாங்க, நடந்தா சுகர் குறையும்னு. ஆனா நம்ம கையில இன்னைக்கு ஒரு பயங்கரமான பொருள் VR4 இந்த பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த VR4 பயன்படுத்தி நிறைய இந்தியாவில் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு நபர் வந்து என்ன பார்ப்பாங்க, சார் இந்த பொருள் எனக்கு உயிர் கொடுத்துச்சு. சிலருக்கு முட்டி வலி, நடக்க முடியாத சூழ்நிலை, ஹையா சுகர் இருக்கு, கேன்சர் இருக்கிறவங்க எல்லாரும். அப்ப நம்மளுக்கு இந்த VR4 என்ன செய்யும்னா 2 விஷயம் செய்யும். ஒண்ணு, உங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் VR4. இல்லைன்னா ஆரோக்கியமா இருக்கணுமா? சார் எங்க குடும்ப பரம்பரையிலே எங்க குடும்பத்துல சுகர் இருக்கு, எங்க குடும்ப பரம்பரையில ரத்த கொதிப்பு இருக்கு, குடும்பத்துல அத்தனை பேத்துக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அது வராம இருக்கிறதுக்கு பிளாக் ஜிஞ்சர். ஸோ இந்த VR4 எக்ஸ்ட்ராக்ட் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இது பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த ஜூம்ல யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட் பயன்படுத்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் நம்ம கொண்டு வரோம். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒண்ணு, நம்மளுக்கு கையில இது வந்து பிளாக் ஜிஞ்சர் மட்டும் இல்ல, இது பிளாக் கோல்ட். இது பிளாக் கோல்ட் தங்கத்துக்கு சமமான ஒரு பொருள். இது ஒரு பயங்கரமான பொருள். ஸோ யாரெல்லாம் இது பயன்படுத்தியே ஆகணும். ஓகே, இது பிளாக் ஜிஞ்சர். ஸோ இந்த VR4 நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம சொந்த ஃபேக்டரியில தயாரிக்கிறோம். எதுக்காக? அதோட தரன் எப்பயும் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ இப்ப எப்படி இருக்கோ எதிர்காலத்திலையும் இந்த தரன் சேமா இருக்கும். குவாலிட்டியில மாற்றமே இருக்காது. நீங்க இந்த VR4 இந்தியாவில் வாங்கினாலும் சரி, பேங்காக்ல வாங்கினாலும் சரி, கம்போடியால வாங்கினாலும் சரி, அந்த குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்கும். என்ன காரணம்? நம்ம சொந்த ஃபேக்டரியில இதை தயாரிக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளோட வே புரோட்டீன். இது புரோட்டீன் சத்து உணவு. இன்னைக்கு புரோட்டீன் சத்து உணவுன்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய புரோட்டீன் எதுல வரும்னு சொன்னா மீட், ஃபிஷ்ல இந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு உலகத்துல இந்தியா அதுக்கு மேல உலகத்துல நிறைய பேத்துக்கு ஒரு சத்து உணவு குறையுதுன்னா புரோட்டீன் சத்து உணவு. அதனால்தான் இன்னைக்கு இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மூட்டு வலி, கச வலி, உடம்பு வலி இந்த மாதிரி. அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன் சரியில்லைன்னா நம்மளுக்கு நிறைய காபோ இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் அதிகமாக போகுது. ஸோ இந்த புரோட்டீன் சத்து உணவு
ஒரு முக்கியமான சத்து உணவு. இந்தியாவில் எடுத்துக்கிட்டா உலகத்திலே இன்னைக்கு சுகரா இருந்தாலும் சரி, இந்தியா தான் நம்பர் ஒன். இன்னைக்கு புரோட்டீன் பற்றாக்குறைன்னு சொன்னாலே இந்தியா தான் நம்பர் ஒன். நான் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சராசரி 80 கிலோ இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 60 கிராம் புரோட்டீன் தேவை. அப்ப ஒரு முட்டையில கோழி முட்டையில 6 கிராம் புரோட்டீன். அப்போ ஒரு நாளைக்கு 80 கிலோ இருக்கிறவங்க 10 முட்டை சாப்பிடணும். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க கடைசியா முட்டை எப்போ சாப்பிட்டுங்க? இல்ல சார், நான் கடைசியா சாப்பிட்டது 7 வயசுல, அதுல இது சைவம். நிறைய விஷயங்கள். ஒரு சார் இல்ல சார், நான் மீன் சாப்பிடுவேன். மீன் பொரிச்சு சாப்பிட்டா அதுல இருக்க சத்து உணவே இருக்காது. கோழி கறியில கொதிச்சு சாப்பிட்டா அதுலயும் சத்து உணவு இருக்கு. உங்க பிரியாணியில இருக்கிற கறியும் கோழியும் அந்த சத்து உணவு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அதனால நம்மளுக்கு இந்த பி புரோட்டீன் ஒரு சத்து உணவு நம்மளுக்கு அன்றாடம் தேவைப்படுறது. பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், மூளைக்கு நல்லது. உங்களுக்கு 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 என்ன சொல்றாங்க, இந்த மசில் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு நிக்க முடியல, கால் வலி, முட்டி வலி, உடம்பு வலிக்குதா, இந்த புரோட்டீன். நெகம் சரியில்லையா, முடி கொட்டுதா. பெண்கள் பாக்கணுங்க, நீங்க முடி கொட்டுற ஒரு காரணம் புரோட்டீன் பற்றாக்குறை. நெகம் சரியில்லையா, புரோட்டீன் பற்றாக்குறை. நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். ஸோ அப்ப இந்த வி புரோட்டீன் வந்து அன்றாடம் ஒரு செஷன் நீங்க பயன்படுத்திட்டு வந்தாலே ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரோட்டீன் சத்து உணவு வந்து சேரும். ஸோ இந்த வி புரோட்டீன்ல என்னெல்லாம் கலந்துருக்கு? ஒன்று வே புரோட்டீன், 2 கிரீன் காஃபி பீன் எக்ஸ்ட்ராக்ட், உங்களோட கொலஸ்ட்ரால் ட்ரிகிளைசரைட் குறைக்கிறதுக்கு. அடுத்தது ஒயிட் கிட்னி பீன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, இந்தியாவில் நம்ம அதிகமாக காபோ சாப்பிட்றோம். ஸோ இதை காபோ பிளாக் பண்ணுறோம். அதுலேயும் நம்மளுக்கு பார்த்தோன்னா இந்த வே புரோட்டீன் வந்து பெல்ஜியம் சாக்லேட்ல மிக சிறந்த சாக்லேட் பெல்ஜியம் சாக்லேட். ஸோ இந்த பெல்ஜியம் சாக்லேட் இந்த வி புரோட்டீன்ல கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு எனர்ஜி, அந்த சோர்வு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த வி புரோட்டீன் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணுமோ, யாரெல்லாம் புரோட்டீன் சத்து உணவு குறைவா இருக்கோ, யாரெல்லாம் சைவமா இருக்குங்களோ, இது கட்டாயம் எடுத்தே ஆகணும் வி புரோட்டீன். ஸோ இப்ப இந்த 10 நாட்டுல இந்தியால மட்டும்தான் இந்த 31 டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. இது ஒரு செட் வி புரோட்டீன் எடுத்தோம்னா உங்களுக்கு இன்னொரு வி புரோட்டீன் பாக்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு விசிடியும் ஒரு ஷேக்கரும் ஃப்ரீயா கொடுக்குறேன். இதே இப்ப டிசம்பர் 31 எங்க நடக்குது? இந்தியால மட்டும்தான். 10 நாட்டிலையும் நம்மளுக்கு வி புரோட்டீன் விற்பனை செஞ்சாலும் இந்தியால மட்டும்தான் இந்த ப்ரொமோஷன் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த டிசம்பர் 31 யாரெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணுமோ, உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த புரோட்டீன் சத்து உணவு குறைவா இருக்கோ, கட்டாயம் இந்த வி புரோட்டீன் நீங்க பயன்படுத்திட்டு வரணும். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு இது சொன்னது போல வி புரோட்டீன் இந்தியாவில் மட்டும்தான் ப்ரொமோஷன். ஆனால் விசிடி இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. இந்த விசிடி பார்த்தோம்னா நம்மளுக்கு இது ஒரு டீ. இந்த டீ என்ன செய்யும்னா, ஒன்று உடல்ல இருக்கிற நச்சு பொருள் வெளியாக்குறதுக்கு இந்த டீ உதவி செய்யும். இதுல என்ன இருக்கு? துளசி இருக்கு, பட்டை, மஞ்சள், இஞ்சி, பிளாக் பெப்பர், நிறைய. இது வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு நல்லது, உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். நீங்க சாப்பிடும்போது நீங்க பார்க்கலாம், மலச்சிக்கலை சரிப்படுத்தும், உங்களை ஸ்கின்னுக்கு நல்லது. அப்புறம் உடல்ல இருக்கிற நச்சு பொருள் வெளியாக்குறதுக்கு. இன்னைக்கு உடல்ல நச்சு பொருள்னு சொல்லும்போது நம்ம பார்க்கலாம், ஏர் பொல்யூஷன், தண்ணியில நச்சு பொருள், உணவுல நச்சு பொருள், மருந்து மாத்திரைகள்ல நச்சு பொருள், இது எல்லாமே உடல்ல போயிட்டு அப்படியே தேங்கி இருந்து இதனால நம்மளுக்கு நிறைய நோய்கள். ஸோ இந்த உடல்ல இருக்க நச்சு பொருள் வெளியாக்குறதுக்கு இந்தியால மட்டும் இருக்கிற விசிடி.
ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க இப்ப என்ன செய்யலாம்னா நீங்க தனியா ஒரு பாக்ஸ் கூட நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். யாரெல்லாம் ஏஜென்டா இருக்கிறாங்களோ இது கட்டாயம் நீங்க உடல்ல இருக்க நச்சுப் பொருள் வெளியாக்குறதுக்கு இந்த விசிடி பயன்படுத்தணும். அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? வால்டன் மிக சிறந்த நிறுவனம், ஒரு லாங் டேர்ம் கம்பெனி, 10 நாட்டுல இயங்கிட்டு வருது, இந்தியாவில் வளர்ந்துட்டு வருது. அப்ப பொருளை பார்த்தோம். பிளாக் ஜிஞ்சர் யாருக்கிட்டையும் இல்லாத பொருள். உலகத்துல மார்க்கெட் லீடர் பிளாக் ஜிஞ்சர்ல வால்டன் மட்டும்தான். இன்னைக்கு இந்த பிளாக் ஜிஞ்சர் பயன்படுத்தி நிறைய பேர் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இந்த பிளாக் ஜிஞ்சர் மேலும் ஆரோக்கியமா இருக்காங்க. நிறைய குடும்பம் பயன்படுத்திட்டு வராங்க. அடுத்தது என்ன பாக்குறோம்னா, இந்த உண்மையான நிறுவனத்துல உண்மையான பொருள் விற்பனை செய்யற நிறுவனத்துல எப்படி நம்ம உண்மையா சம்பாதிக்கலாம். ஸோ நம்மளோட வால்டன் கமிஷன் பிளான் பார்ப்போம். வால்டன் என்ன செய்யறோம்னா, நம்ம நெட் காமர்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இ காமர்ஸ் இணைஞ்சு ஒரு பெரிய நிறுவனம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வளர்ந்துட்டு வர ஒரு பிஸ்னஸ், இ காமர்ஸ் உலக அளவுல வளர்ந்துட்டு வர ஒரு பிஸ்னஸ். இது ரெண்டும் இணைச்சு உங்களுக்கு இன்னைக்கு வால்டன் மூலியமா நெட் காமர்ஸ். இது எப்படி? யாரெல்லாம் யாரெல்லாம் போன் பயன்படுத்துறோம், யாருக்கெல்லாம் டாட்டா இன்டர்நெட் இருந்து நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்தியாவில எந்த மூலையில இருந்தாலும் சரி, நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் போன் மூலியமா நீங்க வால்டன் பொருளை விற்பனை வாங்கலாம். உங்களுக்கு இப்ப ஃப்ரீ டெலிவரி, அது எந்த மூலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு டெய்லி கமிஷன் கால்குலேஷன். நம்மளுக்கு தெரியும் இந்த பிசினஸ் செய்யறவங்க அன்றாடம் வருமானம் எதிர்பார்ப்பாங்க. வால்டன்ல உங்க கமிஷனை அன்றாடம் கணக்கு பண்ணி நீங்க அன்றாடம் வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அன்றாடம் கமிஷன், அன்றாடம் வித்ட்ராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன செய்யறோம்னா இன்னைக்கு இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டம். இப்ப இன்னைக்கு நீங்க பாருங்க, நீங்க இந்தியாவில் இருக்குங்க, நான் மலேசியால இருக்கேன். நீங்க இந்தியாவில எங்க இருக்கீங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. மலேசியால நிறைய நண்பர்கள் பல இடத்துல இருந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டம்ல இணைஞ்சு நம்ம இந்த பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஸோ ஒருத்தர் நம்மளோட இங்க மெம்பர்ஷிப் ஃபீல அங்கத்தினர் ஆகுறதுக்கு ஒரு ஃபீ எதையும் கிடையாது. யாரெல்லாம் வால்டன் பொருள் வாங்கி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த பொருள் வாங்கி பயன்படுத்துறாங்களோ அவங்க ஏஜென்டா இருக்கலாம். நோ சைட் வால்யூம். நீங்க பாத்தீங்கன்னா மறைமுகமா ஒன்றும் இல்லை. நம்ம இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது இது இன்ஃபினிட்டி குளோபல். அதாவது நீங்க உலக அளவு இந்த 10 நாட்டுல எங்க வேணாலும் வியாபாரம் செய்யலாம், ஒரு லெவல் இல்லாம. முக்கியமானது என்னன்னு, வால்டன்ல மட்டும்தான், வால்டன் மட்டும்தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் ஒரு திட்டம் இருக்கு. நம்ம இந்த சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் முடிஞ்சே போயிடும். ஆனா பயப்பட வேண்டியதில்லை. இங்க வால்டன்ல உங்களுக்கு இந்த நிறுவனம் வால்டன் சேமிப்புக்கு உதவி செய்யும். அப்புறம் நீங்க சொன்னது இந்த விமால்ல தனிப்பட்ட ப்ராடக்ட் நீங்க வாங்கலாம். ஒரு விசிடி வாங்கலாம், ஒரு VR4 வாங்கலாம். சிம்பிள் சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிசினஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்ல. நான் PhD வச்சிருக்கணும், படிச்சிருக்கணும், எனக்கு இது தெரியணும். யாரெல்லாம் போன் பயன்படுத்த தெரிஞ்சாலே நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கலாம். நீங்க பாருங்க, இந்த வால்டன்ல ஏறக்குறைய 7,000 ரூபாயில நீங்க ஆயுள் முழுதும் ஏஜென்ட். சிம்பிள். இந்த பிசினஸ் செய்யற ஒரு லைசன்ஸே 7,000 ரூபாயில ஆரம்பிக்குது. அதாவது 7,000 ரூபாயில உங்க வாழ்க்கை ஆயுள் முடியல இருக்கும் இந்த வியாபாரம். சிலர் கேட்பாங்க, சார் ஆயுள் முடிஞ்சா அப்படி அடுத்த தலைமுறைக்கு இந்த வியாபாரம் பேசுறோம். அப்ப பல தலைமுறையில இந்த வியாபாரம் செய்யறதுக்கு நீங்க 7,000 ரூபாயில ஆரம்பிச்சிடலாம். அது அடுத்தது பார்த்தா நம்மளுக்கு வேற வேற பேக்கேஜ் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேசிக் ஸ்டார்டர் யாருக்கு
யாரெல்லாம் இந்த பொருள் பயன்படுத்துறாங்களோ ஆரோக்கியமா இருக்கணுமோ அவங்களுக்கு. அடுத்தது சூப்பர் அண்ட் பிரீமியம் யாருக்கு? யாரெல்லாம் வியாபாரம் செய்யறவங்களுக்கு. இது எப்படி சொல்லணும்னா பாருங்க, எங்க வீட்டுல ரெண்டே பேரு. எனக்கு ஒரு மாதத்துக்கு 2 கிலோ அரிசி போதும். எனக்கு 200 கிலோ அரிசி தேவையில்ல. 2 கிலோ அரிசி ஒரு மாதத்துக்கு அதுவும் முடியாது, போதும். ஆனா என்னோட நண்பர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு, ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு, உணவு கடை வச்சிருக்காரு, சாப்பாடு கடை வச்சிருக்காரு. அவருக்கு 2 கிலோ போதுமா மாதத்துக்கு? அவருக்கு 200 கிலோ தேவைப்படும். எனக்கு 200 கிலோ தேவைப்படாது. ஏன்னா நான் நான் சாப்பிடுறதுக்கு, நான் பயன்படுத்துறதுக்கு எனக்கு. சோ அப்ப நீங்க கஸ்டமரா வரங்களா, ஸ்டாண்டர்ட் பேசிக் ஸ்டார்டர் நீங்க ஆனா நீங்க பிசினஸ் செய்ய போறீங்களா, பணம் சம்பாதிக்க போறீங்களா, வாழ்க்கை மாத்த போறீங்களா, நீங்க சூப்பர் பிரீமியம். ஸோ இது கட்டாயம் இல்லை. நீங்க மாதத்துக்கு மாதம் டைமுக்கு டைமா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட முதல் லாபம், அதாவது ரிட்டேல் ப்ராஃபிட். நீங்க இந்த VR4 எடுத்துக்கிட்டு வச்சுக்கோமே, விற்பனை செய்யற பிரைஸ் வந்து ₹2,600, ஏஜென்ட் பிரைஸ் ₹2,400. ஒரு நாளைக்கு அது ரிட்டேல் இன்கம் ₹300. ஸோ இது உங்களோட முத வருமானம். ரெண்டாவது வருமானம் வந்து ரெஃபரல் கமிஷன். இப்ப நான் அடிக்கடி என்ன சொல்லுவோம்னா, நான் பெற்ற இன்பம் பெருகை வையகமே. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பொருள் VR4 பயன்படுத்துறங்க, நல்லா வேலை செய்து உங்க சுகர் இறங்குது, ஆரோக்கியமா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. உங்க குடும்பத்துல அண்ணனுக்கோ அப்பாவுக்கோ மாமாவுக்கோ இதே போல பிரச்சனை இருக்கு, அறிமுகப்படுத்துவங்களா இல்லையா? இல்லாட்டி நான் மட்டும் நல்லா இருக்கணும், மத்தவங்க எப்படி பண்ண நம்மளுக்குன்னா இல்லையா? நம்ம என்ன சொன்னோம், நான் பெற்ற இன்பம். குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கா, அப்ப நீங்க அறிமுகப்படுத்துங்க, இந்த பொருள் நல்லா இருக்கு, நீங்க பயன்படுத்துங்க. ஒரு பேசிக் செட் இருக்கிறாங்க, ஒரு பேசிக் செட் எடுத்தாலே அவங்க உங்களுக்கு ₹2,000 வருது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க 10 நண்பர்கள், குடும்பத்துல சொந்தக்காரங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, நல்ல பொருள் பயன்படுத்துங்க, ஆரோக்கியமா இருக்கலாம்னு. 10 பேர் பேசிக் செட்ல வந்தா உங்களுக்கு ₹20,000 வருது. இதுல எப்படி வருது? அறிமுகப்படுத்துறதுனால. அதுல ஒரு நண்பர் வந்து சொல்றாரு, இல்ல எனக்கு இந்த பொருள் நல்லா வேலை செய்யுது, நான் பிசினஸ் செய்ய தயாரா இருக்கேன், இது வியாபாரமா செய்ய போறேன், நான் பிரீமியம் பேக்கேஜ் எடுத்துருக்கேன். பிரீமியம் பேக்கேஜ் எடுத்தாலே உங்களுக்கு ₹20,000 வருது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, மாதத்துக்கு 5 பேர் உங்க கூட பிரீமியம்ல வந்து சேர்றாங்க. இந்த வியாபாரம் நல்ல வியாபாரம், நல்ல பொருள் வந்து சேர்றாங்கன்னா, 5 பேர் பிரீமியம் பேக்கேஜ் எடுத்தா உங்களுக்கு 1 lakhs கிடைக்குது. இது முதல் கமிஷன், அறிமுகப்படுத்துற கமிஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம்னா, குரூப் சேல்ஸ் கமிஷன். முதல்ல சொன்னது போல எனக்கு நல்லா இருக்கு, நான் 2 நண்பர்களை அறிமுகப்படுத்துறேன், என் நண்பர் பயன்படுத்திட்டு அவருக்கு நல்லா இருக்கு, அவர் குடும்பத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு, அவரு குடும்பம் அவங்க நண்பருக்கு அறிமுகப்படுத்தும் போது நம்மளுக்கு குரூப் சேல்ஸ் கமிஷன் வருது. ஸோ இந்த குரூப் சேல்ஸ் கமிஷன் பாத்தீங்கன்னா ₹500 ஒரு நாளைக்கு 1,20,000 இருக்கும் பொழுது, இது ஒரு நாள் உங்க கமிஷன் மேக்சிமம் உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, ஒரு நாளைக்கு 1,20,000 ₹20,000 சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு. அது மட்டும் மேக்சிமம் ஒரு மாதத்துல 36 லேக் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் அன்னைக்கு ஒரு நண்பர் பார்த்தார், சார் எனக்கு ஒரு நாளைக்கு 1,20,000 கிடைக்காட்டி கூட மாசத்துக்கு 1,20,000 கிடைச்சாலே நிறைய. அதனால்தான் மலேசியாலும் சரி, கம்போடியாலும் சரி, நிறைய இல்லத்தரசி மாதத்துக்கு 1 லேக், 60,000, 20,000 இந்த பொருளை அறிமுகப்படுத்திக்கிட்டே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பகுதி நேரத்துல என்ன செய்யறாங்க, நான் பெற்ற இன்பம் பெருக வையகமே, நண்பருக்கும் குடும்பத்துக்கும் அறிமுகப்படுத்துறதுனாலே அவங்களுக்கு சிலருக்கு நாளுக்கு 1,20,000 இருக்கு, சிலருக்கு வாரத்துக்கு 1,20,000, சிலருக்கு மாதத்துக்கு 1,20,000. எப்படி வரும்? நீங்க நான் பெற்ற இன்பம் உங்களுக்கு கிடைச்ச நன்மையை நீங்க அறிமுகப்படுத்தினாலே நீங்க இங்க சம்பாதிக்கலாம்.
இது நிறைய பேர், நிறைய பென்ஷன் எடுத்தவங்க, வீட்டில் இருக்கவங்க, பகுதி நேரம் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது. அப்ப வாழ்க்கையில நம்ம என்ன சொல்றோம், இப்ப நீங்க இந்த மாதிரி பிசினஸ் செய்யும்போது யாரெல்லாம் சீரியஸா இருக்குங்க, யாரெல்லாம் இது உங்க வாழ்க்கை தரம் மாறுறதுக்கு சீரியஸா இருக்கிறவங்க, யாரெல்லாம் சூப்பர் பிரீமியம் பேக்கேஜ் எடுக்கிறவங்க, சூப்பர் பிரீமியம் பேக்கேஜ்க்கு அப்கிரேட் பண்றவங்களுக்கு ரிடெம்ஷன் பாயிண்ட்ல கொடுக்குறாங்க. இந்த ரிடெம்ஷன் பாயிண்ட் என்ன? எதிர்காலத்துக்கு சேமிப்பு. உங்களோட குரூப் சேல்ஸ் இருக்குல்ல, இந்த குரூப் சேல்ஸ் கமிஷன் கொடுக்குறாங்க. அதே குரூப் சேல்ஸ் வச்சு உங்களுக்கு எதிர்காலத்துக்கு இந்த பாயிண்ட், இந்த ரிடெம்ஷன் பாயிண்ட், ஆர்பி என்ற ரிடெம்ஷன் பாயிண்ட். இந்த ரிடெம்ஷன் பாயிண்ட் உங்க சேமிப்பு. இதை பார்ப்போம். இதுல எப்படின்னா 15 ஆர்பி இருந்தாலே, வெறும் வெறும் 15 ஆர்பில நீங்க 30,000 ருபீஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் போன் எடுக்கலாம் ஃப்ரீயா. பாருங்க, உங்களுக்கு நீங்க வியாபாரம் செய்யறங்க, அறிமுகப்படுத்துறங்க, இந்த ஆர்பி வந்து சேருது. 15 ஆர்பி இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு போன். அடுத்தது 25 ஆர்பி இருக்கா, உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு உள்ள லேப்டாப் இல்லைன்னா போன். அதே உங்களுக்கு 50 ஆர்பி இருந்தா 1 லேக் எடுக்கலாம். 1000 ஆர்பி இருந்தா 20 லேக். இது சேமிப்பு பாருங்க. நீங்க சிலர் 6,000 ஆர்பி இருந்தா நீங்க நினைச்சது போல 1 crore 20 லேக் உள்ள வீடோ கார் எடுத்துக்கலாம். இது பார்க்க நல்லா இருக்கு சார். என்ன சார் பார்க்க நல்லா இருக்கு, உண்மையா யாருக்கும் கிடைக்குதா? இது நிறைய இந்தியால இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட நண்பர்கள் இந்தியால போன் எடுத்தவங்க நிறைய, மாதம் மாதம் யாராவது ஒரு ஆளு ஃப்ரீயா போன் கிடைக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கடைசியா யாராவது ஃப்ரீயா போன் கொடுத்துருப்பாங்களா? சில ஆளு, நம்ம சில பேர் 10 வருஷம் வேலை செய்வோம், என்னமோ செஞ்சுட்டு இருப்போம். ஃப்ரீயா ஏதாவது கிடைச்சிருக்கா? ஆனா இங்க அப்படி இல்லை. உங்களுக்கு இந்த ஆர்பியில ஃப்ரீ போன் கிடைக்கும். சிலர் வந்து 25 ஆர்பியில, சிலர் இந்த 25 ஆர்பி வந்தோட போன் ஏற்கனவே 15 ஆர்பியில எடுத்துட்டாங்க. இப்ப 25 ஆர்பியில லேப்டாப் எடுக்கிறாங்க. என்னத்துக்கு? நானும் ஒரு பிசினஸ் மேன். சிலர், என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு லேப்டாப் தேவைப்படுது, நான் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, வால்டன் ஆர்பியிலே எனக்கு இந்த 25 ஆர்பிக்கு லேப்டாப் எடுக்கிறாங்க. சிலர் கேஷ் எடுக்கிறாங்க. போன தீபாவளிக்கெல்லாம் நிறைய பேர் எப்ப 50 ஆர்பி வருதோ, நீங்க பாருங்க, நீங்க பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வந்துட்டு இருக்கு, குரூப் சேல்ஸ் கமிஷன் வந்துட்டு இருக்கு, ரிட்டைல் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. அதுல இந்த கமிஷன் வர சமயத்துல உங்க ஆர்பி சேமிப்புல இருக்கு. எப்ப இந்த ஆர்பி 50 ஆர்பி வருதோ, நீங்க ரிடீம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு கேஷ் 1 லேக். இது சேமிப்பு. இதெல்லாம் காமிக்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற நண்பர்கள். அது மட்டும் இல்ல, சிலர் நம்ம சீனிவாச ரெட்டி, அவர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அவரோட 50 ஆர்பிஎம் 25 ஆர்பிஎம் சேர்த்து நகை வாங்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு இப்ப நகை விலை ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அவங்க இந்த ஆர்பி மூலியமா நீங்க நகை கூட வாங்கலாம். மிஸ்டர் சிவராமன், இவர் சென்னையில் உள்ளவர். அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த 50 ஆர்பி 50 ஆர்பியில 1 லேக் என்ன செய்யறாருன்னா, 2 வீலர் இருக்கிறாரு. ஸோ இந்த 2 வீலர் ஃப்ரீயா எடுக்கிறாரு. யார் பேர்ல இருக்கு? அவர் பேர்ல. அவர் இன்னைக்கு தட்டுறாரு, 2 வீலர் தேர்ந்தெடுக்கிறாரு. கம்பெனி 2 வீலருக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கடைசியா உங்களுக்கு ஃப்ரீயா யாராவது 2 வீலர் கொடுத்துருப்பாங்க? இதை கிடைச்சிருக்கா? இது 2 வீலர். 2 வீலருக்கு அப்பால கூட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இவரு ரமேஷ், இவரு ஆந்திராவில் உள்ளவர். அவர் என்ன 100 ஆர்பி வருது, ஏற்கனவே லேப்டாப் எடுத்துட்டாரு. 100 ஆர்பி வரும்போது 2 லேக்ஸ் சேமிப்பு. இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது கடைசியா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 2 லேக்ஸ் சொலையா பூந்தது எப்ப? ஆனா வால்டன்ல நீங்க அந்த டெய்லி கமிஷன், ரெஃபரல் கமிஷன் சம்பாதிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு ஆர்பி சேமிப்பு 2 லேக்ஸ் வருது. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த பிசினஸ் செய்யறங்க, 6 மாசத்துல உங்களுக்கு 2 லேக்ஸ்
சேமிப்புல பேங்க் அக்கவுண்ட்ல வருது. மனசு எப்படி இருக்கும்? இது புது வருஷத்துக்கு வேற இவரு மிஸ்டர் பஷீர், சென்னையில, மிஸ்டர் குணாலன், இவங்க எல்லாமே 100 ஆர்பி எடுத்தாங்க 2 lakhsக்கு. ஸோ இந்த பிசினஸ் செஞ்சிருக்காங்க இப்பதான் ஒரு ஆண்டு, சிலர் 2 ஆண்டுல அப்படியே இந்த ஆர்பி சேமிச்சு சேமிச்சு பணமாக்கிட்டு வராங்க. இவங்க மேடம் பேத்தா. மேடம் பேத்தா வந்து மலேசியா, ஆனா அவங்க பிசினஸ் செய்யறது இந்தியால. இவங்க ஆஹ், 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 ஏற்கனவே ஏற்கனவே 20 lakh கேஷ் எடுத்திருக்காங்க. இந்த 20 lakhs வந்து எப்படி? சேமிப்பு தான். பிசினஸ் செஞ்சுட்டு வராங்க, சேமிப்பா. அது மட்டும் இல்ல, போன வருடம் ஃப்ரீயா ஒரு கார், சுசுகி. இன்னைக்கு ஃப்ரீ காரா? யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க பிசினஸ் செய்யறங்க, பணம் சம்பாதிக்கிறங்க, உங்களுக்கு இந்த ஆர்பி சேமிப்பு வால்டன் மூலியமா ஃப்ரீயா காரு. அடுத்தது மிஸ்டர் ஜேசி ரெட்டி. மிஸ்டர் ஜேசி வந்து இந்தியாவில் டாப் லீடர். அவரு வால்டன் செஞ்சுட்டே வராரு, ஆர்பி இருக்கிறாரு, சேமிக்கிறாரு, பணம் சம்பாதிக்கிறாரு. அதுல அவரோட ஆர்பில முதல் ஆளு இந்தியால கார் ஃப்ரீயா இருக்கிறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வால்டன் இந்தியால இப்பதான் 2 வருஷம். 2 வருஷத்துல சேமிப்புல 1 lakh எடுக்கிறாங்க, 2 lakh எடுக்கிறாங்க, இப்போ ஃப்ரீ கார்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் ஒரு அருமையான திட்டம், வால்டன் திட்டம். ஆனா முதல்ல சொன்னல 20 lakh எடுக்கிறவங்க மலேசியால வால்டன் அடுத்த வருஷம் 7வது ஆண்டு. அதனால மலேசியால மாதத்துக்கு மாதம் மாதம் யாராவது ஒரு ஆளு, யாராவது நிறைய பேரு இந்த மாதிரி 20 lakh எடுக்கிறாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பிசினஸ்ல வந்து 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் சம்பாதிக்கிட்டு இருக்கிற மத்தியில சேமிப்பு வந்துட்டு வருது. அதான் இங்க வால்டன்ல ஏர்ன் அண்ட் சேஃப்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க பாருங்க, இங்க மாஸ்டர் செல்வா இருக்காங்க, ராஜமோகன், இவங்கெல்லாம் மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள். இன்னும் நிறைய பேத்தா இருக்காங்க. இவங்க எல்லாமே 2 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ளார சேமிப்பு. இப்ப நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட் பாருங்க. யாருக்கெல்லாம் 20 lakhs இல்லையோ, கட்டாயம் நிச்சயமா வால்டன் பிசினஸ் சீரியஸா செய்யணும். 2 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு 20 lakhs சேமிப்பு இருக்கலாம். 20 lakh மட்டும் இல்ல, நம்மளுக்கு 2 crore இருக்கிறவங்களா இருக்காங்க. மிஸ்டர் மூர்த்தி 2 வருஷம் 6 மாதத்துல ஒரு முழு ஆர்பி முடிச்சு 2, இதெல்லாம் யோசிக்க முடியாத ஒரு விஷயம். எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க? ஃப்ரீ கார் கிடைக்குது, ஃப்ரீ வீடு கிடைக்குது, ஃப்ரீ போன் கிடைக்குது. அதுலயும் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. ஆனா அவருக்கு சிப்பு 2 crore 2 மாசம், 2 வருஷம் 6 மாதத்துல எப்படி செஞ்சிருப்பாரு? அவரு வேகத்துல நம்ம போக முடியாது. அவரு 2 வருஷத்துல செஞ்சா நம்ம செஞ்சு கூட 2 crore பேங்க்ல இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நல்லா யோசிச்சு, இன்னைக்கு 20 நீங்க வால்டன் சீரியஸா செய்யறங்க, நிறைய பேத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க. 2030 உங்களுக்கு 2 crore சேமிப்பு இருக்குது. இது சாத்தியமானது. ஏன்னா நம்ம இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே 80 மில்லியன், 8 கோடி மக்கள். மூர்த்தி செய்த மலேசியால செய்யும்போது 30 லட்சம் பேர் தான் இந்தியர்கள். 30 லட்சம் பேர் மத்தியில இந்த பிசினஸ் செஞ்சு 2.5 வருஷத்துல 2 crore சேமிப்பு, 2 crore சேமிப்பு வச்சிருக்காரு. அடுத்தது ஹஜா ஜைத்தோன் ஒமா. இவங்களுக்கு 64 வயசு. கோலம்பூர்ல இருந்து 500 கிலோமீட்டர்ல இருக்காங்க. அவங்க 2 crore இருக்காங்க. தத்தேன் ஷரீனா, அவங்களுக்கும் 68 வயசு. நம்ம வேகம் அந்த 60 வயசுனா கொஞ்சம் வேகம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இருந்தாலும் 4 வருஷத்துல 2 crore. அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில எப்பயாவது ஒரு நாள் சேவிங்ல 2 crore இருக்கணுமா? ஒரே ஒரு வழி வால்டன் மட்டும்தான். இது நிறைய பேர் இது லீடர்ஸ் கார் எடுத்தவங்க, வீடு எடுத்தவங்க ஃப்ரீயா யோசிக்க முடியல.
நானும் ஒரு 30 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். பல நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்கோம். பெரிய நிறுவனம் அமெரிக்கால இருந்து வந்தது, பெரிய நிறுவனம் சைனால இருந்து வந்தது, யூரோப்ல இருந்து வந்தது. ஆனா இன்னி வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம் என்னன்னா, யாருக்காவது ஃப்ரீயா ஒரு வால்டன்ல சாத்தியமானது. ஒரு ஆள் இல்ல, ரெண்டு ஆள் இல்ல, நிறைய பேரு வீடு எடுத்திருக்காங்க ஃப்ரீயா. இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆம், பணம் சம்பாதிச்சுட்டு ஆசைப்பட்ட காரு. எனக்கு வாழ்க்கையில எப்பயாவது ஒரு நாள் ஒரு ஒரு நல்ல கார்ல போகணும், ஒரு மெர்சிடிஸ்ல போகணும். மிஸ்டர் எடிசன் பாருங்க, அவர் ஒரு லாரி டிரைவர், ஒரு ட்ரக் ஓட்டுருவார், லாரி ஓட்டுருவாரு, ட்ரக் எடுத்து ஓட்டுருவார். 26 வருஷமா. ஆனா 2 வருஷத்துல வால்டன்ல அவர் வாழ்க்கை மாறுது. இங்க பாருங்க, மேடம் மிஸ்ஸஸ் கனகி இங்க இருக்காங்க, ஜோஹர்ல இருக்காங்க. மிஸ்டர் ராஜமோகன் ஸ்லாங்கூர்ல இருக்காங்க. மிஸ்டர் யோகநாதன், விஜயன், இவங்கெல்லாம் இந்தியர்கள், மலேசியால இருக்கிற இந்தியர்கள். இவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க இங்க பணம் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, கனவு நினைவாகிற ஒரு இடம் வால்டன். இங்க இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் மூர்த்தி சொன்னல 2 crore எடுத்தாரு. அது மட்டும் இல்ல, மிஸ்டர் மூர்த்திக்கு அவரோட கனவு என்னன்னா, வாரத்துல 7 நாள், 7 நாளும் 7 கார் ஓட்டணும், அன்றாடம் வேற வேற கார். அவர் கனவு. சில ஆனா சொன்னது போல கனவு நினைவாகிற இடம் வால்டன். உங்க கனவு எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு அவர் காரு 7 கார் வச்சு காமிக்கிறார்ல, இந்த 7 காரு பின்னால அவர் எத்தனையோ வீடு வச்சிருக்காரு, ஃப்ரீயா இருந்தது. அப்புறம் உங்களுக்கு வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, வால்டன் மூலியமா உங்களுக்கும். ஆசைப்பட்ட கார் வேணுமா, வால்டன்ல. பேங்க்ல சேமிப்பு இருக்கணுமா, எதிர்கால குடும்பத்துக்கு சேமிப்பு இருக்கணுமா, இந்த சேமிப்பு எல்லாம் ரொம்ப முக்கியம். என்ன காரணம்? இதயம் தாங்கும் இதயம் எப்போ வரும், எப்போ உங்களுக்கு சேமிப்பு இருக்கும். வால்டன்ல உங்களுக்கு சேமிக்கிற ஒரு வாய்ப்பு, உதவியா இருக்கிறது ஒரு நிறுவனம். அஹ், ஹஜா ஜைத்தூன், அவங்க 4 ஆசைப்பட்ட காரு, சொந்த 3 அபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அதே போலதான் லத்தீன் சரினா. இது எல்லாமே நீங்க பாருங்க, மூர்த்தி சருக்கு 2.5 வருஷம், ஹஜா ஜைத்தூனுக்கு 3 வருஷம், லத்தீன் ஷரீனாக்கு 4 வருஷம். மலேசியால 3 கோடி மக்கள் தான், தமிழ்நாட்டுல 8 கோடி, ஆந்திரா தெலுங்கானா 10 கோடி. இது நீங்க யோசிச்சு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, அல்ல குறையாத ஒரு இடத்துல இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற பொக்கிஷம், பிளாக் ஜிஞ்சர், தங்கம், நம்மளுக்கு இருக்கிற மார்க்கெட். சோ இது எல்லாமே யாரெல்லாம் 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 வாழ்க்கை மாறணுமோ, பொருளாதாரம் மாறணுமோ, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ ஆசைப்படுறாங்களா, இதான் வாழ்க்கை. இது இப்ப இந்தியால இப்பதான் சூடு பிடிக்குது. இப்ப இந்த 10 நாட்டுல வேகமா போற நாடு இந்தியா. அதுலயும் நம்மளுக்கு எங்க, தமிழ்நாட்டுல சில இடத்துல, ஆந்திரா தெலுங்கானா ஒன்னும் வளரல. இது நீங்க யோசிச்சு பாருங்க. இது சூடு பிடிச்சா ஒரு மூர்த்தி இல்ல, 1000 மூர்த்தி உருவாகலாம் இந்தியால. ஒரு லத்தீன் சரீனால 1000 லத்தீன் சரீனா உருவாகலாம். ஒரு ஹஜா ஜைத்தூன் இல்ல, 1000 ஹஜா ஜைத்தூன் வர ஒரு இடம் இந்தியா. சோ நீங்க தயாரா இருக்கணும். வாழ்க்கை தரம் மாறணுமா, கடன் இல்லாத வாழ்க்கை வேணுமா, ஆம், ஆசைப்பட்ட மாதிரி செலவு பண்ணணுமா, ஆசைப்பட்ட வாழ்க்கை வேணுமா, தயாரா இருங்க. வால்டன் இந்தியா. இது நம்ம வாழ்க்கையிலே தேடிக்கிட்ட ஒரு ஒரு பிசினஸ். என்ன 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 பிசினஸ் நம்மளுக்கு வேணும்? நம்மளுக்கு சின்ன முதலீடு, ரிஸ்க் இல்ல. சோ இதுதான் நம்ம தேடிட்டு இருந்தோம். தான் நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாய்ப்பு வருமா, ஒரு சின்ன முதலீடோட என் வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கு. ஸ்மால் கேபிட்டல், ரிஸ்க் இல்ல, டைம் ஃப்ரீடம். சொன்னது எனிபடி எனிவே எனி டைம், யார் வேணாலும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி, நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ, எங்க இருக்கீங்களோ, எங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்து இந்த பிசினஸ் செய்யலாம். கேன் பி டன் பை எனிவே. அது மட்டும் இல்ல, இது லீகலி வேலிட், உண்மையான பிசினஸ், குளோபல் மார்க்கெட். நீங்க இந்தியா மட்டும் இல்ல, 10 நாட்டுல சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியால நீங்க 10 நாட்டுல போக வேண்டியது இல்ல. நீங்க இருக்கிற இடத்துல
இந்த வியாபாரம் செஞ்சாலே நீங்க வெற்றி அடைய முடியும். இருக்கிற இடத்துல சென்னையிலே நீங்க எத்தனையோ மூர்த்தி உருவாக்கலாம். நீங்க மதுரையில இருக்கீங்களா, எத்தனையோ மூர்த்தி உருவாக்கலாம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா, கோயம்புத்தூர்ல. நீங்க ஹைதராபாத்ல இருக்கீங்களா, அருமையான வியாபாரம். கடைசியா என்ன சொல்ல வரோம்னா, யோசிச்சு பாருங்க. அடுத்தது 2026 நெருங்கி வருது. இந்த 10-15 ஆண்டு எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம உடல் ஆரோக்கியம் எப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு, வாழ்க்கையின் துணுக்கு ஒரு தீர்வு உங்க வீடை தேடி இந்த ஜூம் மூலியமா வருது. நீங்க என்ன செய்யறது, ஒரு முடிவு எடுக்கணும். இந்த 2025 என்ன சொன்னாங்க, இந்த 7.5 சனி போன மாதிரி 2026 புதிய வாழ்க்கை, புதிய ஆரம்பம், குடும்பத்தோட நல்லா வாழறதுக்கு நேரம் வந்துடுச்சு. அந்த அந்த நேரம் வோல்டேன் மூலியமா யாரெல்லாம் உங்களை அழைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை இந்த ஜூம்ல வர சொன்னாங்களோ, அவங்க பாருங்க, பண்ணுங்க. இந்த 2026 வர்ற ஆண்டு நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஆண்டு, வெளிச்சமான எதிர்காலம், பொருளாதார வெற்றியான எதிர்காலம், ஆரோக்கியமான எதிர்காலம் வோல்டன் மூலியமா உங்களுக்கு வந்து சேரும். நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடுத்த வருஷம் இந்தியால 3rd anniversary எங்க செய்ய போறோம்னா, ஹைதராபாத்ல 25 ஏப்ரல். இங்கேயும் வோல்டன் இந்தியா வெற்றியாளர்களுக்கு நிச்சயமா அங்கீகாரம் கொடுக்கப்படும். அடுத்தது வோல்டன்ல ஆழம் வளரணும், அறிவும் வளரணும். இந்த அடுத்த ஆண்டு நிறைய நம்மளுக்கு வெற்றி அடையணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஸோ நம்மளுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு. இந்த நியூ இயர் நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹைதராபாத்ல 300 பேர், தமிழ்நாட்டில் சென்னையில் 80 பேர் தான். இதுல ஒன்று ஒரு 16 டிக்கெட் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆரம்பம். புதிய வருஷத்துல புதிய ஆரம்பம், குடும்ப வாழ்க்கை, நம் வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு முக்கியமான பயிற்சி. இந்த பயிற்சிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு ஒரு 2700 ரூபாய்க்குள்ள VR for ஃப்ரீயா கொடுக்குறாங்க, புக்கு கொடுக்குறோம், நம்மளுக்கு லஞ்ச் கொடுக்குறோம். இது கட்டாயம் நீங்க வோல்டன் ஏஜென்டா இருந்தா இது கட்டாயம் நிச்சயமா நீங்க கலந்துக்கணும். ஸோ கடைசியா நல்ல முடிவு எடுப்போம்னு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு 10 நாட்டுல வேகமா வளர்ந்துக்கிட்டு வர நாடு இந்தியா. ஸோ இந்தியால நாம் தயாரா இருக்கும் உங்களுக்கு கை கொடுக்க, உங்க வெற்றிக்கு சேர்ந்து பயணம் செய்யறதுக்கு வோல்டன் தயாரா இருக்கு. நீங்க தயாரா? நல்ல முடிவு எடுப்போம்னு எதிர்பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பார்ப்போம். எல்லாரும் இந்த வாரம் வாரம் நம்மளுக்கு இந்த ஜூம் இருக்கும். உங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், உங்க நண்பர்கள், குடும்பத்தினர், சொந்தக்காரங்களை வந்து கலந்துக்க சொல்லுங்க. வாழ்க்கையில நம்மளுக்கு நல்ல பக்கம் என்னன்னா, யாரையும் வற்புறுத்துறதுல, நம்ம போற பயணத்துல நல்ல வாழ்க்கை, இந்த பயணம் நல்ல வாழ்க்கைய நோக்கி போற பயணத்துல நீங்களும் வாங்க. ஆரோக்கியமா இருக்கிற வாழ்க்கையில இந்த பயணத்துல நீங்களும் வாங்க. சேர்ந்து போவோம், சேர்ந்து வெற்றி அடைவோம், சேர்ந்து ஆரோக்கியமா இருப்போம். சொன்னது போல அடுத்தது நம்மளுக்கு நிறைய என்ன சொல்லுவாங்க, ஜூம் இருக்கும். தமிழ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு. போன வாரம் நம்மளுக்கு முதல் கன்னடத்துல ஒரு ஜூம் நடத்தணும். ஸோ பிறகு இதே போல நிறைய உங்களுக்காக. ஸோ நீங்க தயாரிக்கணும்னு சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ மாயா.
இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ ஓகே, மச் யாரும் சார். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். யாரெல்லாம் இருக்கா பார்ப்போம். முதல் யார் இருக்கான்னு. எனக்கு சத்யவாணி, கணேசன், சஞ்சய் இருக்கிறாரு. ஆஹ், ஆஹ், சரவணன், சிவ சிவமாறன் இருக்குங்களா? சிவராமன், குணாலன், மாஸ்டர் செல்வா புது கார் எடுத்தவர். ஸோ மீண்டும் அடுத்த ஜூம்ல மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாருக்கும் வணக்கம். பாபாய், see you all, take care. குட் நைட் எவ்ரிவன். புத்தாண்டு குட் நைட் மக்களே. சார், நன்றி சார். தேங்க்யூ. புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். புத்தாண்டுக்குள்ளார உங்களை சந்திக்கலைன்னா. ஓகே, பாபாய். குட் நைட் சார். குட் நைட்.